இன்னைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஊழியர்களும் போதகர்களும் எழுப்பிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்களுடைய கனிகளை பாருங்கன்றார். அவர்களுடைய கனி, அவருடைய கேரக்டர், சுயநலத்துக்கு ஊழியம் செய்கிறாங்களா, பணத்துக்காக ஊழியம் செய்கிறாங்களா, பதவிக்காக ஊழியம் செய்கிறாங்களா, பேருக்காக ஊழியம் செய்கிறாங்களா, புகழுக்காக ஊழியம் செய்கிறாங்களா? இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு விலகணும். அவங்க மூலியமா அற்புதங்கள் நடந்தாலும் அதிசயங்கள் நடந்தாலும் நமக்கு அது தேவையே கிடையாது. வரங்களை விட கனிகள் மிகவும் முக்கியமானது. பாருங்க, தேவசனமே, வரங்கள் எவ்வளவு இருந்தாலும் அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போகாது. கனிகள் தான் நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் மத்தேயு 13:8 வாசிப்போம். மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இந்த விதையை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? விதை என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் என்ன பண்றோம்? விதைக்கிறோம். கேட்கிறவர்களுடைய இருதயத்தில் விதைக்கிறோம். அந்த விதைக்கப்பட்ட விதை கேட்கிறவர்களுக்கு நிச்சயமாக பயனை கொடுக்கும். ஆனால் கேட்கிறவர்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள் என்பதில் தான் கனி மற்றும் அந்த பலன் அடங்கி இருக்கிறது. தேவஜனமே பாருங்க, சில விதைகள் நல்ல இடத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இந்த வார்த்தைகள், இதனுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்கிறவர்கள் எந்த அளவுக்கு அதை பிடித்து கொண்டு வாழ்க்கையில விசுவாசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுமா? கனிகளை கொடுக்கும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. அடுத்த வசனம் மத்தேயு 13:23 வாசிப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இது உவமையா தேவன் சொல்றார். தேவனுடைய வார்த்தை தான் விதை. இந்த விதைகளை நம்ம என்ன பண்றோம்? தூவுறோம். இந்த விதைகளை என்ன பண்றோம்? இருதயத்துல விதைக்கிறோம். அல்லேலூயா. கேட்கிறவர்களுக்கு, அதை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும் என்று வாசிக்கிறோம். நல்ல நிலத்துல விதைச்சா நல்ல பலன் கொடுக்கும் இல்லையா? இல்லையா? அடுத்த வசனம் மத்தேயு 13:26. மத்தேயு 13:26.